ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் திவி ஃபார்ம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கோழிகளோட சேஃப்டிக்காக வந்துட்டு நம்மளோட சின்ன தோட்டத்தை சுற்றியும் வந்துட்டு இந்த பச்சை வலை வந்து கட்ட போகிறோம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பச்சை வலை பார்த்துட்டிங்கன்னா கட்டுறதுக்கு எங்களுக்கு மொத்தமாகவே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 800 தான் செலவாச்சு. ஆனால் அந்த 800 செலவாச்சுன்னு சொன்னால் உங்களாலேயே நம்ப முடியாது. ஆனால் அதுதாங்க உண்மை. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இந்த பச்சை வலை மெட்டீரியல் எல்லாமே இருந்ததுனால நம்மக்கிட்ட அவ்வளோதாங்க செலவாச்சு. அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1½ அடிக்கு இந்த மாரி குழி தோண்டிக்கணுங்க. இந்த மாரி குழி தோண்டிட்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, 1½ அடி குழி தோண்டி முடிச்சதுக்கப்புறம், அதுக்குள்ள ஃபுல்லா எறும்பு பொடி மருந்து இருக்குல்ல, அதைவெல்லாம் ஃபுல்லா போட்டோம் அப்படின்னா, அந்த கரையான் தொல்லையெல்லாம் வராம இருக்கும். அப்புறம் அந்த குழியெல்லாம் தோண்டி எறும்பு குழி மருந்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட செகண்ட் ஹேண்ட் மரத்தில வந்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு கொஞ்சம் அ கரையான் புடிச்ச மாரி இருக்கு. அதையெல்லாம் இந்த மாரி நீட்டா செதுக்கி விட்டதுக்கப்புறம் வந்துட்டு, ஒரு கவர் வச்சு பேக் பண்ணோம். அதாவது பாலித்தீன் கவரா இருந்துட்டா வந்துட்டு, மரம் வந்து எந்தவித டேமேஜும் ஆகாம அப்படியே இருக்குங்க. நாங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண மரம் தான். ஆனா அப்படி இருந்துமே கூட மரம் நல்லா குவாலிட்டியா இருக்கு. அது என்ன ரீசன்னா, இதே மாரி பை போட்டு தான் நாங்க ஃபர்ஸ்ட் டைமே யூஸ் பண்ணோம். அதனால இந்த டைமும் இதே மாரி பை போட்டு நல்லா கவர் பண்ணிட்டு, அதை சுத்தி வந்துட்டு கட்டுறதுக்கு வந்து நாங்க கட்டுக்கம்பி வச்சு நல்லா இந்த மாரி கட்டி பேக் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த மாரி பேக் பண்ணி கட்டும்போது பார்த்துட்டிங்கன்னா, மரமும் நல்லா சேஃப்டியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மரத்த எடுத்துட்டு போய் குழிக்குள்ள வச்சுட்டு அந்த குழிய சுத்தியும் நல்லா மண்ண போட்டு நல்லா மூடி விட்டுறணும். மூடி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ளேயே வந்துட்டு கல்லெல்லாம் நெறையா போட்டு கடப்பாரையால குத்தி மண்ண போட்டு மூடுனோம் அப்டின்னா வந்துட்டு, மரம் வந்துட்டு எந்த இடத்துலயும் அசையாம அப்படியே இருக்குங்க. அதனால இந்த மாதிரியே பண்ணியாச்சு. அடுத்தது வந்து செகண்ட் மரம் இதே மாரி நட்ட போறோம். அதே மாரி பை போட்டு கவர் பண்ணிட்டு, அ அழகா எடுத்து செகண்ட் மரத்தையும் நட்டியாச்சுங்க. இதே மாரி பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு மொத்தம் வந்து 9 மரம் நெட்ட போறோம். அதனால ஒவ்வொரு மரமா இந்த மாரி பேக் பண்ணி ரெடி பண்ணி குழி தோண்டி நட்டிட்டுருக்கோம். கரெக்ட்டா வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த 9 மரமே சேம் இதே ப்ராசஸ் தாங்க. மரம் எல்லாம் நட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன வேலை அப்டின்னா வந்துட்டு, அ அடுத்தது பச்சை வலை எடுத்துட்டு வந்து ஃபுல்லா கட்டுறதாங்க நமக்கு வேல. அதுல என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, பச்சை வலை எடுத்து ஃபர்ஸ்ட்டு மரத்துல கரெக்ட்டா அந்த போல்ட்டு வாசரும் வச்சு அடிச்சுட்டு, அதே மாரி ஒரு மரத்துக்கு 3 போல்ட்டு வாசரும் வச்சு கரெக்ட்டா அடிச்சு எடுத்துக்கணுங்க. கரெக்ட்டா ஒரு 4 மரம் ஃபுல்லா கவர் பண்ணி இப்போ வேல முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, அடுத்தது வந்துட்டு ஒரு பேக் சைட் திரும்பும்போது பார்த்துட்டிங்கன்னா, பின்னாடி ஃபுல்லாமே வந்துட்டு முருங்க மரம் இருக்கு. முருங்க மரம் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து மரம் தேவைப்படல. மொத்தமே வந்து ஒரு 2 மரம் தான் வந்து தேவைப்பட்டுச்சுங்க. அதனால வந்துட்டு இந்த லாஸ்ட் மரத்துலருந்து 4வது மரத்துலருந்து 5வது மரத்துக்கு ஒரு மரம் வச்சுட்டு, அந்த மரத்தையும் நல்லா கவர் பண்ணிட்டு பார்த்துட்டிங்கன்னா, அடுத்தது முருங்க மரத்துக்கு வந்தாச்சுங்க. முருங்க மரத்துல வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா, நாங்க ஆணி எதுவும் அடிக்கல. கட்டுக்கம்பி வச்சு கட்டிக்கலான்னே இந்த மாரி முடிவு பண்ணிட்டோம். கட்டுக்கம்பி வச்சு நல்லா இழுத்து கட்டும்போது பார்த்துட்டிங்கன்னா, அந்த கட்டுக்கம்பி டைட் பண்றதுக்காக தோசை எடுக்கிற கரண்டியில வந்துட்டு நல்லா போட்டு, நல்லா திருகி விட்டுட்டோம் அப்டின்னா வந்துட்டு, அந்த கட்டுக்கம்பி வந்து லூஸ் ஆகாம நல்லா டைட்டா புடிச்சுக்குங்க. நாங்களும் அதே மாரி தான் கட்டுக்கம்பி வச்சு இதே மாரி கட்டியிருக்கோம். இதே பாருங்க, எந்த மாதிரி வலை இழக்குறாங்க, எந்த மாரி கட்டுறாங்க அப்படின்னு, நம்ம எந்த அளவுக்கு வலை இழக்கிறோமோ, அந்த அளவுக்கு தாங்க நல்லா சேஃப்டியா நல்லா வந்து கிரிப்பா இருக்கும். அதனால எந்த அளவுக்கு வலை வந்து நல்லா இழுத்து, சுருக்கம் இல்லாம ஆணியும் கட்டுக்கம்பி போட்டு கட்டுறோமோ, அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. இதோ பாருங்க, இந்த மாதிரி தான் வந்துட்டு வலை இழுத்து புடிச்சு கட்டுக்கம்பி போட்டு கட்டணும். ஸோ பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ, இந்த மாதிரி கட்டுக்கம்பி போட்டு நல்லா முறுக்கி கட்டுனதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, அடுத்தது அந்த மரத்துலருந்து இன்னொரு மரத்துக்கு வந்துட்டு அந்த வலை இழுத்துட்டு போய் கட்டணும். இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா, நாங்க இங்க ஒரு மரம் போட்டிருக்கோம். இந்த மரம் எதுக்குன்னா, முருங்க மரம் வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கிறதுனால அலைன்மென்ட் கரெக்ட்டா வராது அப்படிங்கிறதுக்காக இங்க ஒரு மரம் வச்சிருக்கோம். இந்த மரத்துல எப்பவும் போல ஆணியும், வாசரும் வச்சு நல்லா அடிச்சு விட்டுட்டு, கீழ எப்பவும் போல நல்லா துணி இழுத்து, வலை வந்து நல்லா இழுத்து ஆணி அடிச்சாச்சுங்க. ஆல்ரெடி நாங்க இந்த வலை வந்துட்டு இப்போ செகண்ட் தான் யூஸ் பண்றோம். ஆனா, செகண்ட் டைம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்பவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு குவாலிட்டியா இருக்கு. வெயில்ல, மழையிலன்னு கிட்டத்தட்ட ஒரு 2, 2½ வருஷத்துக்கு பக்கம் நாங்க இந்த வலை யூஸ் பண்ணோம். ஆனா, இப்பவுமே பார்த்துட்டீங்கன்னா, அந்த வலையோட குவாலிட்டி ஆகட்டும், ஜிஎஸ்எம் ஆகட்டும் அவ்ளோ குவாலிட்டியா இருக்குங்க. நம்ம குடுத்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு அவ்ளோ ஒர்த்தாவும் இந்த வலை இருக்கு. மரமும் பார்த்துட்டீங்கன்னா அப்படிதான். நாங்க ஒரு மரம் ரூ. 100க்கு தான் எடுத்தோம். மரமுமே வந்துட்டு அவ்ளோ ஒர்த்தா குவாலிட்டியா இருக்குங்க. நாங்க நெனச்சே பார்க்கல இந்த அளவுக்கு நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி நாங்க அன்னைக்கே வந்துட்டு அந்த மரம்லாம் பிரிச்சு எடுத்து வேஸ்ட்டா அந்த பக்கம் போடாம நாங்க எடுத்து வச்சோம். எதுக்கும் யூஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா அதுவே பார்த்துட்டிங்கன்னா, இங்க இப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப தூக்கி போட்டிருந்தா வந்துட்டு ரொம்ப வேஸ்ட்டா போயிருக்கும். ஆனா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ, அ இந்த எட்ஜ் வரைக்கும் இப்போ வந்தாச்சு. எட்ஜ்ல வந்துட்டு கரெக்ட்டா ஒரு 6வது மரத்துல பார்த்துட்டீங்கன்னா, ஆணி அடிச்சு இந்த மாரி எடுத்துட்டு வந்துட்டோம். அடுத்தது வந்துட்டு 6வது மரத்துலேருந்து 7வது மரத்துக்கு இப்ப கட்டப்போறோம். அந்த 7வது மரத்து வரைக்கும் தாங்க வந்துட்டு எங்களோட வலை வந்து ஃபர்ஸ்ட்டு இருந்த வலை வந்து வந்துச்சு. அதோடவே வந்து வலையோட இதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ, அதனால பார்த்துட்டீங்கன்னா, அது நல்லா சுருட்டி ஃபுல்லா ஃபினிஷிங்கா கட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நல்லா இந்த மாரி சுருட்டிட்டுருக்கோம். இந்த மாதிரி சுருட்டி நல்லா வந்து அ ஆணியும், போல்ட்டு வச்சு கட்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல முடியுது. ஸோ இந்த மாதிரி அ மேல எந்த மாரி சுருட்டி இருக்கிறோமோ, அதே மாதிரி தான் வந்துட்டு நடு சென்டர்லயும், லாஸ்ட்லயும் இதே மாரி ஃபுல்லா சுருட்டி கட்டணுங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, அ மறுபடியும் எங்களுக்கு வந்துட்டு புது வலை தேவைப்பட்டது. அதாவது ஒரு 20 அடி 20 டூ 25 அடி நீளத்துக்கு வந்துட்டு ஒரு புது வலை தான் தேவைப்பட்டது. எங்ககிட்ட அந்த புது வலையுமே இருந்ததுனால, நாங்க அதை வச்சு யூஸ் பண்ணிட்டோங்க. ஸோ இதாங்க அந்த புது வலை. இந்த புது வலை வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா, இந்த சைடு எட்ஜ்ல வந்துட்டு வீட்டோட மதில் சுவரே இருக்கு. அந்த மதில் சுவர்லயே வச்சு ஆணியும், வாசரும் வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. அடுத்து இந்த சைடு வந்துட்டு நாங்க 2 மரம் நெட்டியிருக்கோம். அந்த 2 மரத்துலயுமே நல்லா இதே மாதிரி ஃபுல்லா கட்டி எடுத்துட்டு வந்துட்டு கரெக்ட்டா வந்து பார்த்துட்டீங்கன்னா, 1 மரம் அளவுக்கு மட்டும் ஒரு 5 அடி டூ 6 அடிக்கு மட்டும் எங்களுக்கு வந்துட்டு புது வளையமே கூட பத்தல. ஸோ என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும்போது தாங்க எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அது என்னன்னா, ஸோ இந்த மாதிரி கட்டுக்கம்பிய வந்துட்டு அ ம் மாதிரி போட்டு, வேலி மாரி போட்டு ஒரு 4 லைன் வர மாதிரி நெருக்கமா கட்டிட்டோங்க. இந்த மாதிரி ஐடியா பண்ணி நல்லா கட்டியாச்சு. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கட்டுக்கம்பி இதில கட்டும்போது என்னன்னா, கட்டுக்கம்பி வந்து நல்லா டைட்டா இருக்கிற மாரி இழுத்து வச்சு கட்டணுங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, அந்த புது வடையோட எட்ஜையும் எடுத்து கொண்டு வந்து அந்த லாஸ்ட் மரத்தில வச்சு நல்லா அடிச்சாச்சுங்க. ஸோ இந்த கட்டுக்கம்பி வந்துட்டு அ இந்த கட்டுக்கம்பி கட்டுறதுனால வந்துட்டு ஆடு, மாடு தாங்க இந்த சைடு வந்து ரொம்ப தொல்லையா இருக்கு. ஆடு, மாடு, நாய்கள் எல்லாமே வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப தொல்லையா இருக்குன்னு நாங்க இந்த வலைய போட்டுருக்கோம். ஸோ இப்படி கட்டுனதுனால ஆடு, மாடு, நாய்கள் எதுவுமே வந்து உள்ள வர முடியாதுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா, இங்க வந்துட்டு வலையெல்லாம் அடைச்சாச்சு. இந்த சைடு வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா, ரைட் சைட்ல வந்துட்டு எந்த மரமுமே இல்லாதனால காத்து அப்படியே உள்ள வருங்க. அதனால அதை வந்து தடுக்கிறதுக்காக நாங்க என்ன ஐடியா பண்ணியிருக்கோம்னா, கட்டுக்கம்பிய வலையோட மேல் சைட்லயும் அந்த 4 மரத்துக்கும் சேர்ற மாரி இழுத்து கட்டிட்டோம். அதே மாரி தான் கீழயும் 4 மரத்துக்கும் சேர்ற மாரி இழுத்து கட்டிட்டோம். கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, அந்த பச்சை வலையவும் அந்த மேல போட்டிருக்கிற கட்டுக்கம்பியும் சேர்த்து வச்சு இழுத்து கட்டுனங்காட்டி, ஆம் வலையும், மரமும் வந்துட்டு காத்துக்கு எந்த விதத்திலயும் அசையாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கட்டிட்டோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபுல் வியூ. இப்போ வந்துட்டு அந்த எட்ஜ்ல வந்து நாங்க என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு போஸ்டரும், ஒரு ஓலையும் வச்சு கட்டுக்கம்பி போட்டு நல்லா கட்டிட்டோங்க. இன்னும் கொஞ்சம் ஐடியா பண்ணி. ஸோ இதுதாங்க நம்மளோட ஃபார்மோட சேஃப்டிக்காக நாங்க பண்ணியிருக்கிற அந்த வலை செட்டப்பு. இதுக்கு வந்து எங்களுக்கு என்ன லேபர் காஸ்ட் வந்து ரூ. 800 ஆச்சு அப்படின்னா வந்துட்டு, லேபருக்கு வந்துட்டு ஒரு ரூ. 500யும் ஆணி, வாசர், கட்டுக்கம்பி இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு ரூ. 300 ஆச்சுங்க. இதுதான் எங்களோட மொத்த செலவே. ஸோ இந்த மாதிரி தான் நாங்க எங்களோட கோழிகளோட சேஃப்டிக்காக இந்த மாதிரி சிம்பிளான ஐடியால நாங்க வலை கட்டி சேஃப்டி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.